தேசத்துக்காக நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். அருமையான தம்பி பிரணான்ஸ் அந்த ஜெபத்தை நடத்துவார். ஒரு 15 நிமிஷம் நம்ம தேச மக்களுடைய ரட்சிப்புக்காக, நம்ம அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக. இந்தியாவில் வந்து கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்து அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ தெரியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு சொல்லி. இந்த நாட்களில் நம்ம கத்தர் நம்ம தேசம் சந்திக்கப்படணும். அது போல் நம்ம சாத்தவங்கள வட்டாரத்தில் 1.5 லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள். ரட்சிப்புக்காக பாரத்தோடு ஜெபம்னு அருமையான சௌர் வந்து ஒரு 15 நிமிடம் அந்த ஜெபத்தை நடத்துவாங்க. எல்லோரும் சேர்ந்து அவரோடு இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபம். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவரும் இரட்சகமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால உங்கள் யாவரையும் அன்பாய் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த வாய்ப்பை தந்த அருமை போதகருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம நேசிக்கிறவர் ரொம்ப 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 நல்லவர். எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்? எதற்காக கர்த்தர் நம்மை இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்திருக்கிறார்? எதற்காக நம்மை இதுவரைக்கும் பாதுகாத்திருக்கிறார்? சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக? எதற்காக? பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை, பெற்றுக்கொண்ட நன்மையை நாம் மாத்திரமே சுதந்திரித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், பரிதபிக்கப்பட்ட ஜனங்களுக்காக யார் இங்கே யார் இருக்கிறாங்க? ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நான் பேசுகிற தமிழ் புரியுதா உங்களுக்கு? பெற்றுக்கொண்ட நன்மைகள், பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் ஆசீர்வாதமாகவே இல்லை, நான் கண்ணீரோடு இருக்கிறேன்? யாராவது சொல்ல முடியுமா? தேவன் எனக்கு நன்மை செய்யவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைல்ல. இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். அருமையான ஜெப வேலையில் யாருக்காக ஜெபிக்க போகிறோம்? யாருக்காக? என்னுடைய குடும்பத்திற்காக. அப்படி தானா? என்னுடைய தகப்பனுக்காக, என்னுடைய தாய்க்காக. அப்படி தானா? இல்லை இல்லை. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படிப்பட்ட சிந்தை, அப்படிப்பட்ட எண்ணம் நம்ம இருதயத்தில் இருக்குன்னு சொன்னால் நம்முடைய வாயில் அந்த வார்த்தை வராது. என்ன வரும்? இருதயம் குத்தப்பட்டவர்களாக, இருதயம் நொறுக்கப்பட்டவர்களாக கண்ணீரோடு விதைக்க போகிறோம். எத்தனை பேர் கம்பீரமாக இருக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? இன்றைக்கு விதைக்கிற இந்த கண்ணீரின் ஜெபமானது நிச்சயமாகவே நம் தேசத்தில் கம்பீரமான அறுவடை நாட்கள் நாம் காண போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால், முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு நாம் விதைக்கலாம். கண்ணீரோடு விதைப்போம். தகப்பனே, எங்கள் தேசத்திற்காக, எங்கள் தேசத்திற்காக, எங்கள் தேசத்திற்காக ஒரு சில நிமிடங்கள் மாத்திரமே எல்லாரும் வாய்களை திறந்து சொல்ல ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஒரு சில நிமிடங்கள் மாத்திரமே, என் தேவனே எங்கள் தேசத்தை சுத்திகரியும் என்று சொல்லுவோமா? எங்கள் இந்திய தேசத்தை சுத்திகரியும் என்று சொல்லுவோமா? எங்கள் இந்திய தேசத்தை சுத்திகரியும் அப்பா, எங்கள் இந்திய தேசத்தை சுத்திகரியும் அப்பா. எங்கள் தேசத்துக்காக பரிதபிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்காக மனம் இறங்குவீராக. உமக்கு பிரியமில்லாமல் செய்து கொண்டு இருக்கிற அருவருப்புகளுக்காக ஆண்டவரே, நீர் கோபம் கொள்ளும்படியாய் சுனிகரமாய் செய்து கொண்டிருக்கிற பாவங்களுக்காக இதோ நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. மனமிறங்குவீராக, மனமிறங்குவீராக. என் தேசம் சந்திக்கப்பட வேண்டுமே, என் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று அங்கலாய்ப்போடு பாரத்தோடு வந்திருக்கிற எங்களுக்கு உணர்த்தப்படுகிற முதலாவது காரியம், எங்கள் தேச பாவங்கள் அக்கிரமங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் அப்பா. உம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம் அப்பா. என் தேவனாகிய கர்த்தாவே, மனமிறங்குவீராக, மனமிறங்குவீராக. தந்து கொண்டிருக்கிற சமாதானத்திற்காக நன்றி. நீர் அநேக காரியங்களுக்காக எங்களுக்கு அனுகூலமாய் தந்திருக்கிறீங்க. ஆனால் நன்மை அறிந்தவர்களால், நன்றியை மறந்தவர்களால் துணிகரமான பாவங்களுக்கு என் இந்திய தேசம் ஆட்கொண்டு போய் கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என் தேவனே கர்த்தாவே, மனமிறங்கு, மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்கப்பா. அநேக பாவங்கள், அநேக விக்கிர ஆராதனைகளாக இருக்கலாம். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பிக் கொண்டு இருக்கிறதாக இருக்கலாம். கணவனுக்கு விரோதமாக மனைவி எழும்பிக் கொண்டு இருக்கிறதா இருக்கலாம். மனைவிக்கு விரோதமாய் கணவன் எழும்பிக் கொண்டு இருக்கிறதா இருக்கலாம் அப்பா. பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர்கள் எழும்பிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதிகள் எழும்பிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, பெண்களுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. குழந்தைகளுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே. அதிகாரத்துக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. மனமிறங்குங்க அப்பா, மனமிறங்குங்க சுவாமி, மனமிறங்குங்க ஆண்டவரே. எங்கள் தேசம் ஆசீர்வாதமாய் இருக்கணும், எங்கள் தேசம் சமாதானமாய் இருக்கணும். ஹல்லேலூயா.
கண்ணீரோடு கேளுங்க, கண்ணீரோடு கேளுங்க. நம்முடைய எத்தனை ஜனங்கள் மரித்து கொண்டு இருக்கிறாங்க, எத்தனை குழந்தைகள் மரித்து கொண்டு இருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்பா, அநேக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்களே. எதற்காக அநேக வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. எதற்காக அப்பா, மனமிறங்குங்க ஆண்டவரே. உம்மை எங்க தேசம் நீர் ஆளுகை செய்யுங்க. உம்முடைய தேசத்தை, எங்கள் தேசத்தை நீர் ஆளுகை செய்வீராக. நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, நீங்க ஆளுகை செய்யுங்க அப்பா. உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இருக்கிற நிலைமையிலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இருக்கிற நிலைமையில உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையோடு, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்கிற நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்ததல்லவா? எங்கள் தேசம் பிரகாசமாய் பார்க்க போற கிருபைக்காய் நன்றி. எங்கள் தேசத்தின் அதிகாரிகள் பிரகாசம் அடைய போற கிருபைக்காய் நன்றி. இனி அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகள் உம்முடைய ஆலோசனைப்படி நடக்கட்டும் அப்பா. மாநில சமாதானத்துக்காக ஜெபிக்கலாமா? எல்லா மாநில சமாதானத்திற்காக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாநில சமாதானத்திற்காக. மாநிலத்துக்கு விரோதமாய் மாநிலம் எழும்பக்கூடாது, ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதிகள் எழும்பக்கூடாது, அதிகாரிகளுக்கு விரோதமாய் அதிகாரிகள் எழும்பக்கூடாது, நீயா நானா என்று பார்க்கக்கூடாது. என் தேவனே, எங்கள் ஜனங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கட்டிடுங்க. சகோதர ஐக்கியத்தை கொடுங்க. மாநிலங்களுக்குள்ள சகோதர ஐக்கியத்தை கொடுங்க அப்பா. செய்ய போற கிருபைக்காய் உமக்கு நன்றி. அப்படி செய்ய போற கிருபைக்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பிரியமானவர்களே, இன்று அநேகர் மரித்து கொண்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? பிசாசின் தந்திரங்களுக்கு மரித்து கொண்டு இருக்கிறாங்க. பிசாசின் விரித்திருக்கிற இச்சைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக வாலிப சகோதர சகோதரிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இச்சைகளாக ஈர்க்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையே இழந்து போய் கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய தேசம் அநேக வாலிபர்களால் நிறைந்த தேசம். நம்முடைய வாலிப சகோதர சகோதரிகள் இந்த ஒரு ஜெப குறிப்புக்கு ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். அநேக வாலிபர்கள் எழும்பினார்கள் என்று சொன்னால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. திருச்சபையில வாலிபர்கள் எழுப்பினார்கள் சொன்னால் என்ன ஆகும் சொல்லுங்க பாருங்க. ஓ, அந்த தூண்களாக நிற்க வேண்டிய வாலிப சகோதர சகோதரிகள் போதைகளுக்கு பயன்படுத்தப்படுறாங்க, சிக்கி தவிக்கிறாங்க. ஜெபிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் தேசத்துல வாலிபர்கள் எழுப்பித்தாங்க சுவாமி. எங்கள் தேசத்தில் இருக்கிற வாலிப சகோதர சகோதரி எழுப்பித்தாங்க சுவாமி. அவர்களை கொண்டு திருச்சபைகளை சுத்திகரிப்பீராக, அவர்களை கொண்டு மிஷன்களை எழுப்புவீராக. எங்கள் தேசத்தில் சுவிசேஷம் எங்கள் சகோதர சகோதரியை கொண்டு அனுப்பு. கேளுங்க பார்க்கலாம். இந்த ஜெப குறிப்பு ஜெபித்து முடிக்க போகிறோம். இந்த ஜெப குறிப்பு ரொம்ப முக்கியமான ஜெப குறிப்புங்க. இவர்கள் நினைத்தால், வாலிபர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர் அண்ட சராசரி படைத்து ஆளுகை செய்கிற தேவன் பிள்ளைகள் நாம் கேட்கிற எதுவும் தேவன் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. நீ எவைகள் கேட்கிறாயோ அவைகளை கத்த தரப்போகிறார். நீங்க யாருக்காக கேட்கிறீங்க? இந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமுள்ள ஜெபமாக மாறப்போகிறது. இந்த சபையிலிருந்து ஜெபிக்கிற இந்த ஜெபமானது தேவனுக்கு பிரியமுள்ள ஜெபமாய் மாறப்போகிறது. இங்கே வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு. காரணம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு உலாவிக் கொண்டு இருக்கிறார். தேவன் நமக்காக வலது பார்த்துல வீட்டில் கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ அல்லாதே என்று சொல்லி நம்மை தேற்றிக் கொண்டிருக்கிறதை தகப்பன் நமக்கு உண்டு. கேளுங்க, எங்கள் இந்திய தேசத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகள் எழுப்புங்க. ஏன்னா இன்னைக்கு அவர்களுக்கு தான் நிறைய பிரச்சனை. வேலை இல்லை, நல்ல படிக்கிற சூழ்நிலை இல்லை, நல்ல பெற்றோர் இல்லை, தவறான பழக்க வழக்கங்கள், போதைகள், மதுபான கொலை, இதுக்கு மூலமாக அவர்களை ஆட்கொண்டு கொண்டே இருக்கிறாங்க. இந்த இன்டர்நெட் மூலமாக என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ எல்லாவற்றுக்குள்ளாக இந்த வாலிப சகோதர சகோதரி இழுக்கப்பட்டு வஞ்சித்து கொண்டிருக்கிற பிசாசின் தந்திரங்களை யார் உடைக்க போகிறீங்க? ஓ பொல்லாத பிசாசே, ஓ ஹல்லேலூயா, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு ஒரு திருச்சபையாக நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிற இந்த வேளையில உன்னுடைய அந்தகார கட்டுகள் இதோ நிர்மூலமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதோ வல்லமையின் தேவனாகிய கர்த்தர் ஆட்கொள்கிற இந்த வேளையில ஓ அதிகாரத்தை அக்கினியாய் தேசத்துல போட போகிறார், அக்கினியாய் தேசத்துல போட போகிறார். அது அநேக வாலிபர்களை எழுப்பத்தான் போகிறது. அது அநேக வாலிபர்களை ஓ அந்த தேவ சமூகத்துல எழுப்பத்தான் போகிறார். ஐயோ வந்து விட்டாரு.
இந்த கர்த்தருடைய பெரிதான காரியம் இதோ இந்திய தேசத்தில் நடக்கத்தான் போகிறது. கட்சிகள், எல்லா கட்சிகள் இதோ எங்கள் குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்கள் எழும்பத்தான் போகிறார்கள். அவர்களை வைத்திருக்கிற கட்டு இச்சை என்கிற கட்டுகளாக இருக்கலாம், போதை என்ற கட்டுகளாக இருக்கலாம். நாங்கள் விசுவாசமாய் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தின் மூலமாய் அவர்கள் கட்டுகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. திருச்சபை தூண்களாக தேவன் எழுப்பத்தான் போகிறார். சுவிசேஷம் அறிவிக்கப்படத்தான் போகிறது. ஹல்லேலூயா. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த வாலிப சகோதரிகளுக்காக நம்ம முடிக்க போறோம். இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையில, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையில. தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவை உம்மை நினைக்குது. சொல்லுங்க. தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவை உம்மை நினைக்குது. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நாட்டி அலையில் வைத்து அன்பின் பரலோக பிதாவே, மகன மகிழ்ச்சியான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேசத்திற்காக ஒரு சில நிமிடங்கள் ஜெபித்திருக்கிறோம், கண்ணீரோடு விதித்திருக்கிறோம். கம்பீரமாய் அழுப்போம் என்கிற விசுவாசத்தோடு ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும், தரை மட்டும் தாழ்த்துகிறோம். அப்பா, நாம மகிமைப்படணும், நீங்க மகிமைப்படணும். நாம மாத்திரம் உயர்த்துகிறோம் சுவாமி. நாங்கள் குப்பைகள் என்பதை அறிக்கையிடுகிறோம். சமாதானமாய் நடத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். வாழ்வில் நிறைவேறினால் சந்தோஷம், உன் சித்தம்